வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா வேறு லெவலில் வந்துட்டு நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணிட்டாரு. ரோஹித் சர்மா எப்போ ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட மிகப்பெரிய லெவலில் ஒரு ஹைப்பில் இருந்த ஒரு கேள்வி. இன்னைக்கு நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா மார்னிங்கே வந்து ப்ராக்டிஸ் கேம்பில் ஜாயின் பண்ணி சிக்ஸர்களை வேறு லெவலில் வந்து பார்க்க விட்டுருக்காரு. ஸோ அதுதான் ட்ரெண்டிங். ஸோ ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்ம்ஸ் ரொம்பவே வந்து குரூஷியல் இந்த வருஷம். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்லை வந்துட்டு டாமினேட் பண்ண டீம்ஸ் அப்படிங்கிற பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மும்பை டாப்ல இருந்திருப்பாங்க. 5 டிராஃபியை அடிச்சு சிஎஸ்கே அந்த ரெக்கார்டை வந்துட்டு இப்போ ஈக்குவலும் பண்ணிட்டாங்க. அதே நேரம் எம்ஐ வந்து டிராஃபியை வின் பண்ணி 3 வருஷத்துக்கும் மேலே ஆகுது. ஸோ இப்போ அந்த டிராஃபி ட்ராட் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவங்களே என் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில், அதாவது ஆடியர் அப்படின்னா சாம்பியன்ஷிப்பை மும்பைக்கு எழுதணும் அப்படிங்கிற லெவலில் இருந்த எம்ஐ டீம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே போயிட்டு இருக்கு, ஸ்லிப் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தடவை அவங்க ஆக்ஷனுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி நல்லாவே வந்துட்டு ஒரு சாம்பியன் டீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டீமை டிசைனும் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இதில் எல்லாரோட ஃபார்முமே குரூஷியல் தான், நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. எஸ்பெஷலி நான் ஏன் ரோஹித் சர்மாவோட ஃபார்ம் ரொம்ப குரூஷியல்னு சொல்கிறேன்னா, அவர் டாப் ஆர்டர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிட்டர். ஸோ கண்டிப்பாக பவர் பிளேல ரன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு ஸோ ரோஹித் சர்மாவால் ஈஸியாக முடியும். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து ப்ராக்டிஸ் செஷனில் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா 6 மழை பொழிஞ்சிருக்கிறாரு ரோஹித் சர்மா. அந்த ஃபார்மை அப்படியே வச்சு வேற லெவலில் வந்து எஃபெக்டாக கொண்டு வந்தாருன்னா எம்ஐ இந்த தடவை வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறதை யாராலையும் தடுக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சு சிஎஸ்கே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவர் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேணா யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்க ப்ரோ, ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்முக்கு வர மாதிரி. ஸோ ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கண்டிப்பாக விளாடுவார். ஸோ பிசிசிஐ வந்துட்டு அந்த ரூலெல்லாம் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு ரோஹித் சர்மா வந்துட்டு பிரஸ் கேம்ப்ல அந்த ஜாயின் பண்ண உடனே பிரஸ் மீட் நடந்தது. அதை வந்து ஹர்திக் பாண்டியா அட்டன் பண்ணாரு. அதில் ஹர்திக் பாண்டியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லிட்டாரு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அன்அவைலபிள் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சி பண்றாரு சிஎஸ்கேக்கு எகென்ஸ்டான மேட்ச்ல. ஸோ சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கேப்டனா இருக்க போறாரு அப்படிங்கிறத ஹர்திக் பாண்டியாவே அந்த இடத்துல வந்து சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து இப்போ அஃபிஷியல் ஆயிருச்சு. ஏன்னா ஹர்திக் பாண்டியாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதை சொல்லிட்டாரு. ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கேப்டன் சூரியகுமார் யாதவ் வர்சஸ் சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி போஸ்ட்டும் அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ் அஃபிஷியலாக போட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கை லீட் பண்ண போறாரு. ஸ்கை இன்டர்நேஷனலில் வந்து பார்த்தீங்கன்னா T20 டீமை இப்போ சூப்பராக லீட் பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த இடத்துல அடுத்தது எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கை கேப்டனாக இருக்கும்போது பெரிய லெவலில் வந்து அவரோட ஃபார்ம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வேற லெவலில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்தாரு அப்படின்னா ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா கேப்டன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படிங்கிறது உண்மையாவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.